அழகாக நம்ம இன்னைக்கு பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். பானை வச்சாச்சு. பொங்கல் நம்ம அரிசி பருப்பு போட போகிறோம். இன்னைக்கு அம்மா தான் பொங்கல் ஆரம்பிச்சு வீட்டில். ரொம்ப அழகாக இந்த பொங்கல் திருவிழாவை தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பொங்கல் பானை. எப்படின்னா பஞ்சபூதங்களுக்கு வாழ்த்து சொல்கிற விழா. பானையே பஞ்சபூதங்களால் ஆனது. மண்ணால் செய்வாங்க, தண்ணியில் பசைவாங்க, நெருப்பில் காட்டுவாங்க, அப்புறம் ஆகாயத்தை நோக்கி இது பொங்கலோ பொங்கல்னு பொங்க போகுது. அதனால் பஞ்சபூதங்களுடைய கலவை தான் இந்த பொங்கல் பானை. அதனால் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்கிற திருவிழா இந்த பொங்கல் திருவிழா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் பொங்க போகுது, பார்த்துட்டே இருந்து. இன்னைக்கு பொங்கல் திருவிழா பாரம்பரிய ட்ரெஸ்ஸில் தானே வரணும். வேஷ்டி சட்டை போட்டுட்டு. நீ என்ன டிஷர்ட்டில் வந்து நிற்கிற? ஏன் நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தால் பொங்கல் பொங்காதா? பொங்கல்லாம் நல்லபடியாக பொங்கும். ஆனால் நீ தான் இன்னும் பொங்காமல் இருக்க. எப்போ போட போகிற வேட்டி சட்டையெல்லாம்? இல்லை, இப்போ வந்தால் அழுக்காயிடும் வேஷ்டி சட்டைனா. அதனால் நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக போட்டுக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது போடுங்க. சரி, இங்கே ஃப்ரீயாக போடுங்க. பொங்கல் ஃப்ரீயாக பொங்க, சரியா? கதிரவனுக்கு நன்றி கூறி செலுத்தும் விழாவே பொங்கல் விழா ஆகும். எனவே இவ்விழாவே பொங்கல் விழா என கூறினர். பொங்கல் பானை பொங்கியாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் திருவிழாவை நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க பொங்கல் பொங்கினதை அப்படி பொங்கி பொங்கி ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாழினி சிறப்பாக. யாழினி ஃபோட்டோகிராஃபர் கூட இப்படி வளைச்சி வளைச்சி பானை எடுக்க மாட்டார். வருஷத்துக்கு வருஷம் பொங்குது, அழகா என்னப்பா. நான் ஒவ்வொரு நாளும் பொங்குவேன். நீ படிக்கலண்ணா இதெல்லாம் எடிட்டில் தூக்கிடுவேன். பார்த்துருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, எடிட்டில் தூக்கக்கூடாது. நான் தூக்கிடுவேன் எடிட்டில். ரொம்ப அழகாக நம்ம இன்னைக்கு பொங்கலில் வெல்லம் போட போகிறோம். யாழினி தான் வெல்லம் போடுறான். ஏன்னா அதுதான் வெள்ளைக்குட்டி. பொங்குது பொங்கல். சும்மா உட்காரு. சொல்லு. ஆமா, இந்த இன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடி முடிச்சோம். இந்த பொங்கலை பத்தி நீ என்னமா நினைக்கிற? எனக்கு இந்த வருஷத்து பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப மிக்க சந்தோஷமான ஒரு பெரிய திருநாள் மாதிரி இருக்கு. இது ஒரு பொங்கல் மாதிரியே இல்லை, திருநாள் மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சிறிய பருவத்தில் விட்டு துளைத்த தோழியை கண்டுபிடித்த வருஷம் இந்த பொங்கல் திருநாள் என்று தான். அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு தேடித்தரும். அவங்களிடம் நேற்றுக்கு 25 நிமிடங்கள் நாங்கள் செலவு பண்ணினோம் பேசி பேசி எப்படி இருந்தோம் என்பதை. அது எனக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியான ஒரு பொங்கல் திருநாளாக எழுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து, அதாவது என்னுடைய குடும்பங்கள் அத்தனையும் சேர்ந்து இங்கே வந்து நம்ம கொண்டாடினது வந்து எனக்கு மிக சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதாவது சின்ன வயசுல கொண்டாடின பொங்கலை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்து பொங்கலை திருப்பி உணர்ந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்னைக்கு இருக்கு. அதனால அம்மாவுக்கே இன்னைக்கு சிறப்பா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, கூடி இருந்தால்தான் வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும். எல்லாரும் கூடி சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனால் இக்காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தனியாக இருந்து தான் பொங்கலை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அது சரியே இல்லை. கண்டிப்பா பொங்கலை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.